A very good morning to everybody. I hope you all are fine and good. And we have come to the poem section of Unit 3. Okay. So, Lines Written in the Early Spring. This is a poem written by William Wordsworth. Okay. So, he was a poet from Britain. Okay. So, Britain, England, Scotland, and Ireland. Okay. So, in the group of countries, அது பிரிட்டிஷ்னு சொல்லுவோம். ஸோ அங்கே உள்ள போயட் தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் ஹீ வாஸ் அ லாரைட். ஓகே, ஸோ லாரைட். ஸோ லாரைட் மீன்ஸ் வாட் டு யூ மீன் பை லாரைட்? லாரைட் மீன்ஸ் அவை புலவர், சரியா? அவை புலவர்னு சொல்லுவோம்ல. ஸோ ஹீ வாஸ் அ லாரைட் ஃப்ரம் 1743, okay, sorry, 1843 until 1850. okay, 1843 1850 வரைக்கும் பிரிட்டிஷில் வந்துட்டு ஒரு அவை புலவராக இருந்தார். ஓகே, ஸோ ஹீ வாஸ் born in 1770 and he died in 1850. ஓகே, 1770 1850 வரைக்கும் இருந்தார். 1843 50 வரைக்கும் 7 வருஷம் வந்துட்டு அவை புலவராக இருந்தார். ஓகே, so he has written many poems based on nature. Okay, so most of his poems are written on nature. இயற்கையை பற்றி நிறைய போயம்ஸ்லாம் எழுதியிருக்கிறார். ஓகே, and this poem is also written on nature, on the beauty of nature. Okay, so lines written in the early spring. ஸ்ப்ரிங்னு என்னதுன்னா வசந்த காலம். ஓகேயா, வசந்த காலம், மாரி காலம்னு சொல்லுவோம்ல. ஸோ பூக்கள்லாம் பூக்கும் தருணம் வந்துட்டு இந்த வசந்த காலம் தான், ஸ்ப்ரிங் சீசன் தான். ஓகேயா, ஸோ ஹீ இஸ் ரைட்டிங் அ போம் டியூரிங் த ஸ்ப்ரிங் சீசன். ஓகே, ஸோ இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் தான் அவர் இந்த போயம் எழுதுறாரு. ஸோ நேச்சரோட பியூட்டியை அழகாக வர்ணிச்சிருக்கிறார். ஓகே, ஸோ பீப்புள் யூஸ் டு சே வென் யூ ஆர் சேட், go for a leisurely walk alone or with your friend and look at the nature. Look at the beauty of the nature. Your sorrow will automatically diminish அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் கவலையாக இருக்கும்போது வந்துட்டு வெளியில் அழகான காலங்காத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாக்கிங் போனீங்க, அந்த நேச்சரை ரசிச்சிங்க, சூரியன் உதயமாகிறது, பறவைகள் பறக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ரசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மன சங்கடம்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பொதுவாக அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ பீப்புள் who have a walking habit, okay, நடக்கக்கூடிய பழக்கம், early in the morning they have less depression அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் a scientific study. okay, so you must develop the habit of walking. Okay, or since your children, you must go for a jogging, or you can exercise early in the morning. Okay, so that will bring peace of mind as well as you will be very fit. Okay, so it is very useful and helpful for you to stay fit as well as mentally fit. Okay, so you will not have any depressions. Okay, okay, so you must always enrich the beauty of nature. Nature oda அழகை நம்ம எப்போவுமே ரசிக்க கற்றுக்கணும். ஓகே, ஸோ okay, there is a verse in Matthew chapter 6:26. மத்தேயு 6:26 ஒரு வசனம் இருக்குல்ல, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஓகே, ஸோ நிறைய பேர் they used to feel very sad. Okay, so they feel sorrow. Okay, because they are not rich enough. They are afraid of their future. They feel insecure. Okay, ஸோ எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க நிறைய பேர். அப்போது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இறைவன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அது விதைக்குதா? டஸ் இட் ஹார்வெஸ்ட்? டஸ் இட் கல்டிவேட்? டஸ் இட் ரீப்? நோ, it doesn't do anything. Even if it does nothing, our God, He feeds all the birds, all the animals.
ஓகே. ஸோ இறைவன் வந்துட்டு இந்த உலகத்தை படைக்கும்போது when he created this world, he did not assign any work to the human being. Okay, so to the humans. Okay, so he created Adam and Eve. ஸோ ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறாரு. அப்போது அதை அவங்கள படைக்கும் போதே அவங்களுக்கு வேலை இருந்துச்சா, நம்மளை மாதிரி வேலை செஞ்சால் தான் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கிடையாது. ஓகேயா? பறவைகளை பாருங்கள், டஸ் இட் ஒர்க்? நோ. See the animals, does it work? No. The plants, they prepare their own food through a process called photosynthesis. So nothing apart from human beings work in this planet. இந்த பிளானட்லேயே மனுஷங்க மட்டும்தான் உழைக்கிறாங்க, வேறு எதுவுமே உழைக்கிறது இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இறைவன் சாப்பாடு கொடுக்குறாரு. ஓகேயா? மனுஷன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அப்படிதானே? ஸோ திஸ் இஸ் அ கர்ஸ், நம்ம மேலே விழுந்த ஒரு சாபம். எதனால் அப்படின்னா, Adam and Eve, they did not obey God's order, and since they did not obey, God gave a curse that you have to work until you die. நீ சாகிற வரைக்கும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் we are working in order to get food. நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம உழைச்சி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஓகேயா? ஸோ பட் when he created this earth, when he created the planet, he linked the soul of human with nature. மனுஷனுடைய ஆத்மாவை வந்துட்டு இந்த நேச்சரோட கம்பைன் பண்ணி தான் படைச்சார். இந்த நேச்சரோட சேர்ந்து வாழணும்னு தான் படைச்சார். ஆனால் அவனோட வழிகளில் அவன் தடுமாறிட்டான். அவனுடைய வழிகளில் தடுமாறிட்டான், அவன் மோசமாயிட்டான். மற்ற நேச்சர் மாதிரி அவன் வந்துட்டு நல்லவனாக இல்லை, அவன் சுயநலவாதியாக மாறிட்டான். அப்படின்றது தான் இந்த போயமில் அந்த போயட் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஓகே, ஸோ let me read the first paragraph. I had 1,000 blended notes while in a grove I sat reclined. Okay, so first let me tell you the meaning. Grove na enna theriyuma? தோப்புன்னு அர்த்தம். A place where there are lots of trees. Okay, a place surrounded by trees. ட்ரீஸால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் க்ரோவ். நம்ம பாஷையில் சொல்லணும்னா தோப்பு. ஐ சேட், அதாவது சேட் அப்படி சேட், சேட் பழைய காலத்தில் உள்ள சேட்டுக்கு ஸ்பெல்லிங் வந்துட்டு SATE. நம்ம இப்போ சிட் சேட் வெறும் SAT தான் போடுறோம். தட் இஸ் கரெக்ட். பட் இன் தோஸ் டேஸ், ஓகே, in the 19th century the spelling for sat was this one. Okay, so satனா உட்கார்ந்திருந்தேன். ஓகே, reclined means ரொம்ப சொகுசாக படுத்து கிடந்தேன்னு அர்த்தம். ஓகே, சொகுசாக படுத்து கிடந்தேன், சொகுசாக உட்கார்ந்துருந்தேன். ஓகே, சொகுசாக உட்கார்ந்துருந்தேன். க்ரோவ்னா தோப்பு. ஸோ the poet says that I had 1,000 blended notes. blended notesனா என்ன? மியூசிக் நோட்ஸ். சரிகமா பதனீசான்னு சொல்லுவோம்ல, அதுதான் நோட்ஸ், மியூசிக் நோட்ஸ். ஓகே, ஸோ ஒரு தோப்பில் ஐ சாட் ரிக்ளைன்டு, சொகுசாக உட்காந்துருந்தேன். ஒரு தோப்பில் சொகுசாக காலை கையை விரிச்சிட்டு சந்தோஷமாக அப்படி ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். ஐ ஹேட் 1,000 blended notes. என்னுடைய காதுகளில் ஆயிரக்கணக்கான இசை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருந்தது. நிறைய இசை ஒலிகள் என் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. The music of the birds, the music of the birds chirping, the sounds of the animals, the sounds of the trees moving against the wind, மரங்களோட ஓசை, இலைகள் உரசுறதுனால வரக்கூடிய ஓசை, பறவைகள் கீச் கீச்சுன்னு சத்தம் போடுறதுனால ஓசை, ரெப்டைல்ஸ் தவளையெல்லாம் சத்தம் போடுற ஓசை, தண்ணி உள்ற இது ஸ்பிளாஷிங் ஆஃப் தி வாட்டர், மாதிரி நிறைய ஓசைகள், ஆயிரக்கணக்கான ஓசைகள் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு தோப்பில் காலை விரித்து சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் in that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind, இந்த ஓசைகள்லாம் என் காதில் விழும்போது I got some sweet memories and also I got some bad memories. எனக்கு இனிமையான எண்ணங்களும் எனக்கு வந்து போச்சு, கவலையான எண்ணங்களும் வந்து போச்சு. என்ன இனிமையான எண்ணம்? இந்த நேச்சர் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ற கூடிய ஒரு இனிமையான எண்ணம். ஆனால் மனுஷன் மட்டும் இவ்வளோ கேவலமாக மாறிட்டானே அப்படின்ற சோகமான எண்ணம். ஓகே, ஸோ
in that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. ஸோ நல்ல எண்ணங்களும் வந்துச்சு, இனிமையான எண்ணங்களும் வந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்களும் வந்துச்சு. இன் தட் at the same time I had sad thoughts. It had also brought sad thoughts to my mind. I had pleasant thoughts as well as sad thoughts while I sat reclined in a grove. Okay, ஸோ ஒரு தோப்பில் உட்கார்ந்துருக்கும்போது அழகழகான ஓசைகள்லாம் கேட்டுச்சு. அந்த இனிமையான நேரத்தில் எனக்கு இனிமையான எண்ணங்களும் வந்துச்சு. என்னை கவலை மிகுந்தவனாக மாற்றுகின்ற ஒரு மோசமான எண்ணங்களும் கோபமான எண்ணங்களும் வந்துச்சு. ஓகே, to her fair works did nature link the human soul that ran through me, that through me ran. ஓகே, ஸோ நேச்சர் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவையும் நேச்சரோட லிங்க் பண்ணி தான் இறைவன் படைச்சிருந்தார். ஓகே, ஸோ ஹீ மேட் த ஹியூமன் டு லிவ் அலாங் வித் த நேச்சர். ஹீ கம்பைன்ட் த சோல் ஆஃப் த மேன் வித் தட் ஆஃப் நேச்சர். இயற்கையையும் மனிதனுடைய ஆத்மாவையும் பிணைத்து தான் அவர் படைச்சிருந்தார். ஆதாமும் ஏவாளும் வந்துட்டு when they were in Eden gardens, ஓகே, ஏதேன் தோட்டத்தில் அவங்க இருக்கும்போது they did not eat meat. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, என்ன பண்ணாங்க, நேச்சரை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. அவங்க பழங்களையும் தான் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி தானே? ஸோ அப்படி தான் இறைவன் வந்துட்டு நம்ம நேச்சரை டிபெண்ட் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு தான் இறைவன் படைச்சிருந்தார். ஹி கம்பைன்ட் த சோல் ஆஃப் த மேன் with that of nature. Okay, the human, okay, and much it grieved my heart to think what man has made of man. ஆனால் இந்த மனுஷ பைய தான் என்ன பண்ணிட்டான், அந்த நேச்சரை விட்டு பிரிஞ்சு கெட்டு போயிட்டான். he has become bad. he has parted his way from the nature. நேச்சரை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவன் மனித குலத்தையே நாசமாக்கிட்டான். மனித குலத்தை நாசமாக்கிட்டான். பொறாமையும் எரிச்சலும் கோபத்தையும் வளர்த்து அவன் நாசமாக்கிட்டான். ஓகே, வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். ஓகே, இந்த இடத்துல மேன்னா மனுஷன், இந்த மேன்ன்றது மனித குலம். ஓகேயா? ஸோ வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். மனுஷன் என்னடா இப்படி மனுஷ குலத்தை நாசமாக்கிட்டானே அப்படின்னு சொல்றாரு. ஓகே, வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். ஓகே, through primrose tufts in that green bower the periwinkle trailed its wreaths. Okay, இதுக்கு என்ன அர்த்தம்னா, so let me tell you the meaning of some of the words. Primrose means a wild plant with yellow flowers. Okay, ஸோ இது ப்ரிம்ரோஸ்ன்றது ஒரு காட்டு செடி. அந்த காட்டு செடியில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலரில் பூ பூக்கும், தெரியுமா? பார்த்துருப்பீங்க, யூ மஸ்ட் ஹவ் சீன். ஓகே, ஸோ தே ஆர் கால்டு ப்ரிம்ரோஸ். அதை தான் ப்ரிம்ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் பவர் அப்படின்னா மர நிழல்னு சொல்லுவோம்ல, மர நிழல். ஓகே, ஸோ த ஷேட் அண்டர் த க்ரீன் ட்ரீ இஸ் கால்ட் அஸ் பவர். ஓகே, த பெரிவிங்கிள் trailed its wreaths. அப்படின்னா பெரிவிங்கிள் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட். இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பிளான்ட். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணோம்னா படரும். ஓகே, trailed its wreaths. ரீத் அப்படின்னா என்ன தெரியுமா? மண்டையில் வைப்பாங்க, தெரியுமா? ரீத் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த காலத்தில், இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. அந்த காலத்தில் இன் தோஸ் டேஸ் people used to, they used to stitch the flowers in a round shape, in a spherical shape. அதாவது ரவுண்டாக பூவை அழகாக ஒவ்வொரு பூவையாக வச்சு பின்னி அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ரீத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் வைப்பாங்க. அதுதான் ரீத்து. இந்த காலத்தில் பிளாஸ்டிக்கில் பண்ணி அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ரீத். ஓகே, ஸோ இந்த பெரிவிங்கிள் இட் இஸ் ஆல்சோ அ பிளான்ட். ஓகே, ஸோ விச் ட்ரெயில்ஸ் அலாங் த சர்ஃபேஸ். அதாவது சர்ஃபேஸ் மேலே படர்ந்து இருக்கும் எது, அந்த பெரிவிங்கிள். அண்ட் இட் பியர்ஸ் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ். அதாவது ப்ளூ கலரில் பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த பெரிவிங்கிள். ப்ரிம்ரோஸ்னால் மஞ்சள் கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு காட்டு செடி. இது படர்ந்து இருக்கும், ப்ளூ கலரில் பூ பூக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இன் தட் கார்டன் ப்ரிம்ரோஸ் டஃப்ட்ஸ்னா பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், கொத்தா. ஓகே, ப்ரிம்ரோஸ்லாம் அந்த மஞ்சள் கலர் பூ அழகாக கொத்தா பூத்து கிடக்குது. ஓகே, அந்த ப்ரிம்ரோஸுக்கு கீழே அழகான நிழல் கிடைக்குது. ஸோ இன் தட் க்ரீன் பவர்
பெரிவிங்கிள் ட்ரெயில்ட் இட்ஸ் ரீட்ஸ். ஓகே, பிரிம்ரோஸ் வந்துட்டு நல்லா பெருசாக வளரக்கூடிய செடி. அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அழகாக வளர்ந்து இட் ஹஸ் கிவன் பிரிம்ரோஸ் இன் டஃப்ட்ஸ், கொத்து கொத்தாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, பூ பூத்து கிடக்குது. அதுக்கு கீழே நிறைய நிழல் இருக்குது. அந்த நிழலில் இந்த பெரிவிங்கிள்ங்கிற படரக்கூடிய செடி வந்துட்டு என்ன பண்ணுது, ப்ளூ கலரில் ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுத்துருக்குது. ஓ, மேலே மஞ்சள் கலர் பூ, கீழே ப்ளூ கலரில் பூ. ஓகே, அது ரீத் மாதிரி சுருண்டு 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 கொத்து கொத்தா பூக்கள் நிறைஞ்சிருக்குது. அண்ட் திஸ் மை ஃபேத் தட் எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஏர் இட் பிரீத்ஸ். ஒவ்வொரு பூக்களும் தான் சுவாசிக்கக்கூடிய காற்றை கூட என்ஜாய் பண்ணி தான் என்ன பண்ணுது, சுவாசிக்குது. எவ்ரி ஃப்ளவர் enjoys its breath. Okay, its breath of air. Okay, ஸோ காற்றை வந்துட்டு சுவாசிக்கிறத கூட என்ஜாய் பண்ணி சுவாசிக்குது. ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பூக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே, அந்த க்ரோவில், அந்த தோப்பில். ஓகே, த பேர்ட்ஸ் அரவுண்ட் மீ ஹாப்ட் அண்ட் பிளேடு. சரிப்பா, இந்த பூக்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா பறவைகள், the birds around me hopped and played. ஹாப்ட்னா நொண்டி அடித்து விளையாடுறது. ஓகே, ஹாப்டு, பிளேடு சந்தோஷமாக விளையாண்டுச்சு. அந்த பறவைகளும் எப்படி தான் இருக்குது, நொண்டி அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுது, பறக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேர் தாட்ஸ் ஐ கனாட் மெஷர். அவங்களோட எண்ணங்களை நம்ம மெஷரே பண்ண முடியாது, அளக்கவே முடியாது. அளவுக்கு அடங்காத ஒரு சந்தோஷம். The birds in that grove, they hopped and played with such amount of joy that it could not be measured. Okay, so immeasurable joy. Okay, ஜாயை மெஷரே என்ன பண்ண முடியாத அளவுக்கு அந்த பறவைகள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் த லீஸ்ட் மோஷன் விச் தே மேட் இட் சீம்ட் அ த்ரில் ஆஃப் ப்ளஷர். இதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு இன்பம் தோன்றுச்சு. ஐ காட் அ த்ரில் ஆஃப் ப்ளஷர். அதை பார்க்கும்போதே எனக்குள்ளே என்ன அறியாமலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உருவாகுச்சு. பறவைகளும் சந்தோஷமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பூக்களும் செடிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த பட்டிங் ட்விக்ஸ் spread out their fan to catch the breezy air. அந்த செடிகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, ட்விக்ஸ்னா செடி, அந்த செடி வந்துட்டு என்ன பண்ணுது, அதோட கிளைகள், அதான் ட்விக்ஸ். ஓகே, அது கிளைகள் எல்லாம் நல்லா விரிச்சுது. எதுக்காக, அந்த காற்றை உள்வாங்கணும், அந்த காற்றுல அசைந்து ஆடணும் அப்படின்றதுக்காக அந்த இலைகள் தன்னைத்தானே அந்த கிளைகள்லாம் விரிச்சுது. ஓகே, ஸோ த பட்டிங் ட்விக்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் தேர் ஃபேன் டு கேட்ச் த பிரீசி ஏர். அந்த தென்றல் காற்றை உள்வாங்கணுன்றதுக்காக அது தன்னைத்தானே விரித்து கொண்டது. அண்ட் ஐ மஸ்ட் திங்க், டூ ஆல் ஐ கேன், தட் தேர் வாஸ் ப்ளஷர் தேர். ஓகே, ஸோ அங்கே சந்தோஷமும் களிப்பும் இன்பமும் இருந்துச்சு அந்த தோப்பில், அந்த இயற்கையில். The birds were enjoying, the animals were enjoying, the birds, the trees, plants, flowers, everything in the garden, everything in that grove enjoyed itself. Even it enjoyed the breath of air. காற்றை சுவாசிக்கிறத கூட அது என்ஜாய் பண்ணுச்சு நேச்சர். If this belief from heaven be sent, if such be nature's holy plan. ஸோ நேச்சர் வந்துட்டு ஹெவனோட ஒரு ஹோலி பிளான். இந்த இடத்துல ஹெவன்ன்றது வந்துட்டு கடவுள். ஓகே, காட். ஓகே, ஸோ இட் வாஸ் ஹிஸ் ஹோலி பிளான் டு கிரியேட் தி எர்த். ஓகே, ஸோ people have a belief that we must be joyous only in heaven. பரலோகத்தில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஓகே, அது ஓகே தான், பரலோகத்தில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். பட் இருந்தாலும் இந்த உலகத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நேச்சர் மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் காட்ஸ் ஹோலி பிளான். அது அவரோட இந்த உலகத்தை சந்தோஷமாக படைக்கிறது இறைவனுடைய ஒரு மகத்துவமான ஒரு திட்டம். ஓகே, so in this belief from heaven be sent, if such be nature's holy plan, have I not reason to lament what man has made of man. இப்போ தெரியுதா நான் எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாரு, நேச்சரில் இருக்கக்கூடிய பறவைகள் சந்தோஷமாக இருக்குது, செடிகள் சந்தோஷமாக இருக்குது, மரங்கள் சந்தோஷமாக இருக்குது, பூக்கள் சந்தோஷமாக இருக்குது, பறவைகள் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் ஏன்பா இப்படி கவலைப்பட்டு சண்டையிலையும் சச்சரவுலையும் தன்னோட வாழ்நாளை கழிக்கிறான். ஸோ ஹாவ் ஐ நாட் ரீசன் டு லேமெண்ட்.
ஸோ நான் புலம்புறதுக்கான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன், மனுஷன் ஏன்டா அந்த மனித குலத்தை இவ்வளவு கேவலமாக மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனில் உட்காந்து இவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஓகே, ஒரு பக்கத்தில் நேச்சரை ரசித்தாலும் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு? புலம்புறாரு. ஸோ ஆன் தி at one side he is enjoying the pleasantries of nature, on the other hand he is despising the mankind. mankind-ஐ ரொம்ப திட்டுறாரு, ஏசுறாரு. why has this man, what this man has made the mankind, மனித குலத்தை இப்படி நாசம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. the man has departed himself from the nature. So he did not link himself with that of nature. நேச்சரோட அவன் சேர்ந்து வாழலை. he separated his soul from the nature. நேச்சரை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். he started destroying the nature. இது மட்டும் இல்லாமல் நேச்சரையே டெஸ்ட்ராய் வேற பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ he says that he must learn things from the nature. நேச்சர்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கணும், பறவைகள்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கணும், பூக்கள்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கணும். ஸோ see, people worry about their clothes. அவங்க போடக்கூடிய துணிமணிகளை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. see the flowers. ஆனால் பூக்களை பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குது. யார் அதுக்கு உடுத்து வைக்கிறாரு? நம்மளுடைய பரமபிதா, நம்மளுடைய கடவுள் என்ன பண்ணுறாரு? அதுக்கு அழகான கலரையும் ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணுறாரு? இறைவன் கொடுக்குறாரு பூக்களுக்கு. அதே மாதிரி பறவைகளை போஷிக்கிறார். அனிமல்ஸ் he even feeds the animals, he feeds the birds. There are lakhs and lakhs of birds and animals in this world, and he feeds them. God feeds them, all the animals. Likewise, he will also feed you, he will guide you. So you have to learn all these things from the nature. இந்த பாடங்களை நம்ம என்ன பண்ணணும்? நேச்சர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். we must learn these things from the nature. I think you understood the poem. I hope you enjoyed the poem. So what I want you to do is kindly go through the glossary of the poem, which is given on page number 86. First, learn the glossary, learn the synonyms of the tough words that are mentioned in this poem, that are used in this poem, and then you read the poem once again for a better understanding. Okay, so read the poem once again, once or twice. You read the poem, so you will get a clear explanation. Okay, so sometimes if you read this poem again and again, you will pluck out something that which I have not mentioned. நான் சொல்லாத விஷயங்களை கூட இந்த போயமில் நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ நோ ஒன் கேன் இன்டர்பிரட் போம் 100%. எந்த போயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 100% மீனிங்கை பக்காவாக எடுத்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக போயம் புரியலாம். எனக்கு ஒரு விதமாக புரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு விதமாக புரியலாம் இந்த போயம், இதே சேம் போயம். ஓகே, ஸோ ஈவன் தோ இட் ஹேஸ் அ காமன் டீட்டெயில், ஒரு காமன் டீட்டெயில் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய nuances, there are various nuances in this poem which can vary person to person. ஒவ்வொருத்தருக்கு அது ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஓகேயா? ஸோ சில பேர் இதுக்கு வேறு மாதிரி கூட மீனிங் சொல்லலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் திஸ் போயம், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் திஸ் போயம் தரலி, யூ ஹாவ் டு ரீட் இட் அகெயின் அண்ட் அகெயின். மார்க்குக்காக படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் நெவர் ஸ்டடி ஃபார் மார்க்ஸ், ஸ்டடி இன் த கன்சென்ட் to enjoy. Okay, so you read it for enjoying yourself. இந்த போயமை ரசித்து படிக்கணும். ஓகேயா? ரசித்து தான் படிக்கணுமே தவிர மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக படித்தா அது டோட்டல் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். ஓகே, பிகாஸ் ஆஃப்டர் பை ஹார்ட்டிங் இட், what you will do, you will vomit it in your exams, in your public examinations. And if I ask you this poem next year, you will not be able to recite, you will not be able to remember the poem. Okay, so if you study this poem, if you learn this poem in order to enjoy, you will never forget this poem till you die, till your last breath. Okay, so adanal what I want you to do is study to enjoy, not to score marks. Okay, thank you, have a nice day.
Thank you so much.